வணக்கம். ஆல்பா மனத்தின் அற்புதங்கள் என்ற தலைப்பில் 4 மணி நேர மனப்பயிற்சியை முதல் முறையாக பட்டுவர், ஈப்போ, கோலாலம்பூர், ஜுகூர் ஆகிய முக்கிய நகரங்களில் இந்த பயிற்சியை நான் நடத்தவிருக்கிறேன். நிறைய பேர் கூப்பிட்டு கேட்டாங்க, இந்த அல்பா மனம்னா என்ன சார், இதோட சிறப்பு என்ன, இது என்ன பலன் அப்படின்னு ஒரு கேள்வி கேட்கப்பட்டது. அல்பா மனம் என்பது மூளையில 4 விதமான அலைகள் இருக்கு. அதுல ஒன்று பேத்தா நிலை, 2வது அல்பா நிலை, 3வது தேத்தா நிலை, 4வது டெல்டா நிலை. இப்படி 4 நிலையில் இருக்கு. இந்த அல்பா மனத்தை பயன்படுத்தி நம்மளோட ஆழ் மனதுக்குள்ள எப்படி போறது, இப்போ ஆழ் மனதுக்கு போய் நல்ல எண்ணங்களை நல்ல பதிவுகளை எப்படி நம்ம அங்க பதிக்கிறது என்றதெல்லாம் இந்த பயிற்சியில் சொல்லித்தரேன். பொதுவாக இந்த பயிற்சி 14 வயதுக்கு மேற்பட்டவர் யாருன்னா கலந்து கொள்ளலாம். இந்த பயிற்சியில் 3 விதமான பயிற்சியை நான் சொல்லித்தரேன். ஒன்று மனதை எப்படி அமைதிப்படுத்துறது, 3வது மூச்சின் வழியாக நமது இடது மூலையில் பதிக்கப்பட்ட எதிர்மறையான எண்ணங்களை எப்படி அதை வெளிப்படுத்துறது, அது வெளியாக்குறது என்பதை பற்றி சொல்லித்தரேன். அதுக்கு பிறகு இந்த ஆல்பா என்று சொல்லக்கூடிய ஆல்பா மனதை பயன்படுத்தி எப்படி நம்ம ஆழ் மனத்துக்குள்ள போய் நமக்கு தேவையான நல்ல எண்ணங்களை அதை பதிக்கப்பட்டு அதை காட்சிகளாக எப்படி பார்க்கறது, அதை காட்சிகளாக பார்க்கறது மட்டும் இல்லாமல் அது எப்படி நடைமுறைக்கு வருது, அதை பயன்படுத்தி அதை வெற்றி பெற்றால் அது எப்படி மனநிலை மாறுகிறது என்பதெல்லாம் அதை பார்க்க வேண்டும். இந்த காட்சிகளை பார்க்கும் பொழுது என்ன ஆகும்னா, இது நம்மளுடைய வலது மூலையில் பதிவாயிடும். அப்போ அந்த வலது மூலை பதிவாகி அதுக்கு பிறகு அதை பயன்படுத்தும் போது குறைஞ்ச 21 நாட்களுக்குள்ள இந்த ஒரு மனமாற்றத்தை நம்ம பார்க்க முடியும். பொதுவாக இந்த 2 மூலையில் வலது மூலை இடது மூலை என்று நான் சொன்னேன். ஆனால் பொதுவாக பார்த்தோம்னா நம்ம இந்த இடது மூலையில் பதிக்கப்பட்ட பதிவுகள் காரணமாகத்தான், அதாவது எதிர்மறையான எண்ணங்கள் பதிவுகள் காரணமாகத்தான் நிறைய பிரச்சனைகளுக்கு ஆளாகிறோம். ஒரு குழந்தை பிறந்ததிலிருந்து இன்று வரையும் ஒரு குழந்தை பிறக்கும் பொழுது அது முடியாது, இதை தொடாத, அது செய்யாத, இதை பண்ணாத, இது உன்னால் முடியாது, இது உனக்கு சரியா வராது, இப்படிலாம் நம்ம நமக்குள்ளே அந்த பதிவுகளை எண்ணங்களை அதிகமாக பதிச்சு ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு பிறகு என்னன்னா நம்மளால உண்மையிலே முடியாமல் போயிடும். இது நமக்குள்ளே நம்ம மனத்துக்குள்ளே போட்டுக்கிட்ட ஒரு சங்கிலி. இந்த சங்கிலியை உடைத்து எறியணும். இதுக்கு என்ன செய்யணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த வலது மூளையை பயன்படுத்தி நம்மளுடைய நல்ல எண்ணங்களை, அதாவது நல்ல நல்ல எண்ணங்களை மூளையில் பதித்தோமானால் இந்த மனம் அதோடு இயங்க ஆரம்பிக்கும். அப்படி இயங்க ஆரம்பிக்கும் போது நமக்கு நல்ல மனிதர்கள், நல்ல உறவுகள், சந்தோஷமான நிலை, நல்ல தூக்கம், வெற்றியை நம்ம பார்க்க முடியும். இப்படி பல ஒரு அற்புதங்கள் எல்லாம் செய்யக்கூடிய ஆற்றல் இந்த ஆழ் மனதுக்கு உண்டு. ஆனால் அந்த ஆழ் மனதுக்குள்ளே போய் அது செயல்படுவதற்கு இந்த அல்பா என்று சொல்லக்கூடிய அலைகளை மூலமாக அந்த தியானத்தை பயன்படுத்தி அதை நம்ம வெற்றி பெறலாம். இது பொதுவாக நீங்க பார்த்தீங்கன்னா ஒரு மனிதருக்கு இந்த மாதிரி ஒரு மனக்கசப்பு, மனக்கலக்கம் இப்படிதான் இருக்கும். அது எப்படின்னு பார்த்தீங்கன்னா இவங்களுடைய பதிக்கப்பட்ட எதிர்மறையான எண்ணங்கள் தான். இந்த தண்ணீர் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஒரு கலக்கலான தண்ணியா இருக்குது. இதுதான் இந்த மூளைகளும் இப்படி இருக்கும். இப்படி இருந்தால் சுற்றி நமக்கு என்ன இருக்கும் பார்த்தோம்னா, நமக்கு நல்ல அலைகள் இருக்காது, நல்ல மனிதர்கள் இருக்க மாட்டாங்க. அதே நேரத்தில் நிறைய வாய்ப்புகள் நம்ம இழந்துருவோம். இது அடுத்தது உடல்நிலை ஒரு பாதிப்பு ஏற்படுத்தும். அது உடல்நிலை பாதிக்கப்படும் இல்லாமல் நமக்கு பல கசப்புகளை ஏற்படுத்தும். இதை எப்படி இந்த எண்ணத்தை இது வெளிப்படுத்தி பார்க்கும் பொழுது இந்த கலந்த ஒரு கலவையா இருக்கக்கூடிய இதே போலதான் நம்மளுடைய இடது மூலையில அதிகமான தேவையற்றான எண்ணங்களை நம்ம படிச்சிருப்போம். இப்ப இந்த எண்ணங்களை நம்ம என்ன செய்யறோம், புதுவிதமான ஒரு அணுகுமுறையில இதை நம்ம வெளிப்படுத்த போறோம். இந்த தண்ணி பார்த்தீங்கன்னா சுத்தமான நீராக, இது நல்ல நீர் என்று சொல்லக்கூடிய நீர். இது நல்ல நீர் என்று சொல்லக்கூடிய விஷயத்தை இது நல்ல நீரா பார்க்க வேணாம், இது நல்ல எண்ணங்களாக பார்ப்போம். இப்ப நல்ல எண்ணங்களை நம்ம என்ன செய்யறோம், இந்த வலது மூலையில பதிக்கப்படுகிறது. சந்தோஷமா இருக்கிறேன், மகிழ்ச்சியா இருக்கிறேன், ஆனந்தமா இருக்கிறேன், ஆரோக்கியமா இருக்கிறேன்,
எனக்குள்ள நம்பிக்கை இருக்குது, நான் எதையும் விடாமுயற்சியை செயல்படுவேன், எனக்கு நல்ல தூக்கம் இருக்கு, என்னை சுற்றி காந்த சக்தி இருக்கிறது, என்னை சுற்றி நல்ல அலைகள் இருக்கிறது, இறை 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 சக்தி மேல அதிகமாக நம்பிக்கை வச்சிருக்கிறேன், நல்லா பிரார்த்தனை பண்றேன், நிறைய மன்னிக்கிறேன். அதே போல நல்ல நல்ல எண்ணங்களையும் நல்ல நல்ல விஷயங்களையும் நல்ல நல்ல கருத்துக்களையும் நம்ம வந்து நாளுக்கு நாள், நிமிஷத்துக்கு நிமிஷம், வினாடிக்கு வினாடி இந்த ஆல்பா தியானத்தை செய்ய 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 என்ன ஆகுது, ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு பிறகு இந்த நல்ல எண்ணங்களை நம்மளோட வலது மூலையில பதிக்க 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 இப்படி அது சுத்தமான நீராக நம்மளோட வலது மூலையில நல்ல எண்ணங்களை பதிக்கப்பட்டு விட்டது. இப்ப பார்த்தோம்னா இந்த தண்ணீர் கலவையாக இருந்த தண்ணீர் இப்பொழுது பார்த்தீங்கன்னா ஒரு சுத்தமான நீராக வந்தது. இந்த பயிற்சியில் என்ன சொல்லிக் கொடுக்குறோம், ஒரு மனக்கசப்போடு இருக்கக்கூடியவர்கள் இந்த பயிற்சிக்கு பிறகு இப்படி ஒரு சுத்தமான நீராக, சுத்தமான நீர் மட்டும் இல்லாம நல்ல அலைகளை உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய பயிற்சி இந்த ஆல்பா மனத்தின் அற்புத பயிற்சி. இந்த பயிற்சி எங்க நடக்குதுன்னு பாத்தீங்கன்னா, முதல் நிகழ்ச்சி வந்து 17ஆம் தேதி 5வது மாதம் 2015. இது வந்து ஞாயிற்றுக்கிழமை மாலை மணி 3 மணிலேருந்து 7 மணி வரைக்கும் இந்த நிகழ்ச்சி நடக்க போறோம். ஏறத்தாழ 4 மணி நேரம் இது மனப்பயிற்சி நான் தான் நடத்துவேன். இந்த பயிற்சி வந்து வீணை ஹோட்டல் 2வது மாடி பாகலுவார் பட்டுவத்தில் இந்த நிகழ்ச்சி நடக்குது. அதை அடுத்து 24ஆம் தேதி 5ஆம் மாதம் 2015, அது ஞாயிற்றுக்கிழமை 3 மணிலேருந்து 7 மணி வரைக்கும் லெக்சர் ஹால் 2, 2வது மாடி YMCA ராஜமூட அசீஸ் இப்போ பேரா இந்த இடத்துல நடக்குது. 3வது நிகழ்ச்சி 30ஆம் தேதி 5வது மாதம் 2015 சனிக்கிழமை 7 மணிலேருந்து 11 மணி வரைக்கும் இந்த நிகழ்ச்சி நடக்கும். இது எங்க நடக்குதுன்னா, மராத்தி ஹால் டிராபிகலியின் 4வது மாடி கிரிஜா ஜோகுபாருல நடக்குது. 4வது நிகழ்வாக 31ஆம் தேதி 5ஆம் மாதம் 2015 ஞாயிற்றுக்கிழமை 3 மணிலேருந்து 7 மணி வரைக்கும். இது வந்து கோலலம்பூர் ஸ்லாங்கூர் இந்திய வர்த்தக சங்கம் துவங்கு அப்துல் ரஹ்மான் கோலலம்பூர், இந்த 4 இடத்துல நிகழ்ச்சி நடக்குது. இது யாரெல்லாம் கலந்துக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மாணவர்கள் 14 வயதுக்கு மேற்பட்ட மாணவர்கள், பெற்றோர்கள், ஆசிரியர்கள், சொந்த தொழிலை வியாபாரம் பண்றவங்க, ஆயுள் காப்புறுதி முகவர்கள், MLM செய்யறவங்க, விற்பனையாளர்கள் மற்றும் புரோக்கர்கள், டீலர்ஸ். அது மட்டும் இல்ல, வாழ்க்கையில யாரெல்லாம் வெற்றி பெறும் நினைக்கிறீங்களோ இந்த நிகழ்ச்சிக்கு பிறகு உங்களுடைய சாதனை மட்டுமில்ல, சரித்திரம் படிக்கக்கூடிய அளவுல இந்த நிகழ்வை நடத்தக்கூடிய ஒரு அற்புதமான இந்த பயிற்சியை எல்லாரும் வந்து கலந்து கொள்ளுங்க. இதுக்கு கட்டணம் 80 ரிங்கெட். இதுக்கு தேநீர் உட்பட நம்ம வந்து வழங்கப்படுகிறது. அதனால முன்கூட்டியே பதிவு செய்யறவர்களுக்கு 50 ரிங்கெட் தான். மிக தொடர்பு கொள்ள வேண்டிய எண் 0342363853, அப்படி இல்லைன்னா 0133441123. இந்த எண்களை தொடர்பு கொள்ளுங்க. நல்ல நிகழ்ச்சியில கலந்து கொண்ட மகிழ்ச்சி மட்டும் இல்லாம உங்களுடைய பிரச்சனைகள் அத்தனையும் தீர்ந்து சிறப்பாக வாழ எல்லா வல்ல இறைவன் அருளால் இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு வெற்றிகரமான சிறப்பான நிகழ்ச்சியாக அமைய அனைவரும்